பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிற இரண்டாவது விடுதலை, குடிப்பழக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். இந்த குடிப்பழக்கமானது மிக மோசமான ஒரு பழக்கமாக இருக்கிறது. ஒரு மனிதனை குடும்பத்தை விட்டும், சமுதாயத்தை விட்டும், சொந்த பந்தத்தை விட்டும், கர்த்தரை விட்டு ஒருவனை பிரித்து கொண்டு போய் கடைசியில் அவனை மரணத்துக்குள்ளாக்குகிறதுன்னு சொல்லி நம்மளுடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த குடிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னிலை மறந்து அப்படியே நடுக்கடலில் படுத்திருக்கிறவர்கள் போலவும், மிதந்து கொண்டிருக்கிறவர்கள் போலவும், அவருடைய நடை தாறுமாறாக்கப்பட்டு ரோட்டில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, அந்த மாதிரியான ஒரு காரியங்களுக்குள்ள இந்த மக்கள் கடந்து போகிறாங்க. இந்த காரியத்தை குறித்து நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது, இதை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, திராட்சரசம் பரியாசம் செய்யும். இந்த திராட்சரசமானது நமக்குள்ள மெதுவாக இறங்கி அது அந்த அடிவயிற்றிலிருந்து பரியாசத்தை கட்டவிழ்க்கும். அப்போது இந்த குடிக்கிறவங்க அவங்க வாயில் என்ன வார்த்தை பேசுகிறாங்கங்கிற ஒரு நிதானமே இல்லாமல் பேசுவாங்க. அடுத்ததாக இந்த மதுபானம் அமளி பண்ணும். இந்த மதுபானமானது ஒரு மனிதனை அலைய வைத்து கொண்டே இருக்கும். பாருங்களேன், மதுபானத்தை பார்க்கிறவர்கள் அப்படி அதை குடிக்கணும்னு சொல்லி அவ்வளவு துடிக்கிற அளவுக்கு இந்த மதுபானமானது காரியங்களை கட்டவிழ்க்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேலும் இதே வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இதில் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. மதுபானத்தினாலே மயங்குகிறவர்கள் கண்டிப்பாய் ஞானவான்கள் அல்ல, அவர்கள் முட்டாள்களாக இருப்பார்கள்னு சொல்லி நான் சொல்லலை, கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. மேலும் ஏசாயா 5:11 சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் மட்டும் குடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போது காலையில் எழுந்த உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மதுபான கடைக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பாடுக்கு செய்கிறதுக்கு பணம் இருக்குதோ இல்லையோ, அரிசி வாங்குறதுக்கு பணம் இருக்குதோ இல்லையோ, குழந்தைகளுக்கு தேவையான அந்த செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த மதுபானத்துக்காக இந்த பணத்தை தூக்கி கொண்டு அவர்கள் ஓடுகிறத நம்ம கண்ணார பார்க்கிறோம். தினந்தோறும் இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி இந்த மதுபானமானது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ள வைக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேலும் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 31, 32 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுது அப்படின்னா, மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் உனக்குள்ளே இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும், நீ நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனைப் போலவும் பாய்மரத் தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலவும் இருப்பாய். எனக்கு அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். இதுதான் மதுபானம் குடிக்கிறவர்களுடைய நிலைமையாக இருக்கிறது. மதுபானத்தை தேடி ஓடுறாங்க இன்னைக்கு மக்கள். எங்கே பார்த்தாலும் இந்த மதுபானத்தை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் இந்த லாக்டவுனில் பெண்கள் கூட இந்த மதுபானத்தை லைனில் நின்று வாங்குறத நம்ம கண்ணார பார்க்குறோம். ஆனால் இதுக்கெல்லாம் நான் பார்த்து மனதில் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா அது முடிவிலே பாம்பை போல கடிக்கும். அது கடிக்கும் பொழுது அதனுடைய விஷம் வெளியில் வரும். கடைசியில் இந்த மதுபானத்தில் வாழ்கிறவர்களுடைய மரணம் மிகுந்த மோசமாக இருக்கும்னு சொல்லி நமக்கே எல்லாத்துக்கும் தெரியும். அந்த உயிர் பிரியறதுக்குள்ளே ரொம்ப சிரமப்படும். அதனால் யாரும் இந்த மதுபானத்துக்கு நீங்கள் அடிமையாகாமல், யாரும் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்காமல், இந்த காரியத்தை நீங்கள் ஜெபத்தில் வச்சிங்க அப்படின்னா கர்த்தர் இந்த காரியத்துக்கு அவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த காரியத்துக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
இந்த மதுபானத்திலே தகப்பனே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா அன்பு சகோதரர்களையும் கர்த்தர் நீங்க மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. இவங்க செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் நீங்க மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இனி இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வரவே முடியாது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நீங்க பார்ப்பீராக ஆண்டவரே. உம்முடைய ஆவியை அனுப்புங்கப்பா. அவர்கள் அப்பொழுது விடுதலை பெறுவாங்க. உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. சித்தமுண்டு சுத்தமாகன்னு சொல்லுங்க அப்பா. குடிச்சு 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 செல்லரிச்சு போயிருக்கிற கர்த்தாவே, அந்த குடல்களும் வயிறுகளும் ஈரல்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பலன் கொள்ளட்டும்னு சொல்லி நான் செபிக்கிறேன்ப்பா. தகப்பனே, எங்க பிள்ளைங்களெல்லாம் நீடித்த நாட்களா இருக்கணும். அதற்கு கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த நாள் முதல் தகப்பனே, இவர்கள் மதுபானத்திலிருந்து வெளியே வருவார்களாகன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை கரம் பிடிச்சு தூக்கி விடுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். மேலும் நாளை மாலை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.